ரதியா அடுப்பில்லப்பா. 1/2 கிலோ மஞ்சள். அக்கா வந்து குழம்பு மஞ்சள் வீட்டில் வாங்கி தான் அரைப்பேன். இது 1/2 கிலோ மஞ்சள் வாங்கி அரைச்சதில் இவ்வளோ வந்திருக்கு பார்த்துக்கோங்க. அக்கா வந்து இந்த பாட்டிலில் அள்ளி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு குட்டி பாட்டில்லையும் எடுத்து வச்சுப்பேன். 1/2 கிலோ நான் மஞ்சத்தூள் கடையில் வாங்கவே மாட்டேன்ப்பா ஒரு நாள் கூட. நல்லா நைஸாக பக்கத்துலேயே இருந்து நம்ம அரைச்சி வாங்கிடணும். அப்புறம் மிளகு அரைச்ச உடனே இதை போட விடக்கூடாது. மஞ்சள் எப்போ போடுவாங்கன்னு பார்த்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள மிஷினில் அரைப்பேன். ஏன்னாக்கா நம்ம அந்த மஞ்சத்தூள் வந்து எங்கள் வீட்டில் நான் சளிக்கெலாம் குழந்தைங்களுக்கு மில்கில் போட்டு கொடுப்பேன் பாலில். அதுக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டதில் அரைக்கக்கூடாது. அது அந்த காரத்தன்மை வந்து நம்மளுக்கு க்யூர் ஆகாது. சளியெல்லாம் ரொம்ப பிள்ளைங்களுக்கு தொண்டையெல்லாம் எரியும். அதனால் அக்கா இப்படி தான் வாங்கி இது ஃபுல்லாக ஃபுல் பண்ணிடுறோம். ஃபுல் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு பாட்டிலில் குட்டி பாட்டிலில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அவ்வளோதான். இப்படி தான் அக்கா மஞ்சள் வந்து தனியாக குழம்பு மஞ்சள் வாங்கி இப்படி அரைச்சி வச்சுப்பேன். இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் வாங்கி அரைப்பீங்கன்னு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். வீட்டில் நம்ம மஞ்சத்தூள் மட்டும் வீட்டில் வாங்கி அரைச்சி வச்சு யூஸ் பண்ணால் தான் ரொம்ப நல்லதுப்பா. ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புக்கு ஹெல்த்தி. நம்மளுக்கு நல்ல இதெல்லாம் கிடைக்கும். இதில் ரொம்ப நம்மளுக்கு ஹெல்த்தினா வீட்டில் உள்ள மஞ்சத்தூள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ அக்கா வந்து அந்த பாட்டிலில் ஃபுல்லாக ஃபுல் பண்ணிடுறேன். இப்போ எல்லா மஞ்சத்தூளையுமே பாட்டிலில் எடுத்துகிட்டேன் அக்கா. இந்த பாருங்கள், ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலு ஒரு பாட்டில் ஃபுல்லாக வந்திருக்கு. இது வந்து ஒரு அரைவாசி வந்திருக்கு. இதுலேருந்து நான் குட்டி சின்ன பாக்ஸில் எதுலையாச்சும் வச்சு யூஸ் பண்ணுவேன். இதை வந்து அக்கா ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருவேன். ரொம்ப நாளைக்கு வரும். மஞ்சத்தூள் மட்டும் நம்ம கொஞ்சமாக தானே யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நாளைக்கு வரும். இப்படி அரைச்சி ஹெல்த்தியாக ஒரு நாள் கூட அக்கா பேக்கெட்டு மஞ்சள் தூள் வெளியே வாங்கவே மாட்டேன்ப்பா. எந்த பிராண்டாக இருந்தாலும் வாங்க மாட்டேன். அது பியூராக இருக்காமா இருக்காதான் எனக்கு தெரியாது. வாங்கவே மாட்டேன். இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம மிளகு பாலில் போட்டு கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா நம்மளுக்கு இந்த சளியெல்லாம் நல்லா போயிடும். குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தா அந்த காரத்தன்மைலாம் நம்ம வந்து மிளகு அரைச்சதில் கண்டிப்பாக அரைக்கக்கூடாது. நின்று வெயிட் பண்ணி மஞ்சள் போடுவாங்க. அதை பார்த்து அவன் மஞ்சள் போடும்போது நம்ம அடுத்து நம்ம மஞ்சளை போட்டு வாங்கிக்கணும். அந்த மாதிரி தான் அக்கா ஒவ்வொரு தடவையும் அரைச்சி வாங்கிக்கிறேன். இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ வாங்கி எப்படி அரைப்பீங்கிறதையும் அக்காவுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. ரதியா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க.